ஏன்னா நீங்க அங்க வந்து துபாயில மோர் தென் இயர்ஸ் நீங்க அங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இல்ல நீங்க தங்கின இடம் அங்க எங்கேயாவது குண்டுகள் விழுந்திருக்கா? உலகத்திலேயே பெரிய முதலாளி யாருன்னா அமெரிக்காக்காரங்க. அவன் தான் வல்லரசு. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவனுடைய டாலர் வேல்யூ என்றைக்குமே மேலே வைக்கணும். அந்த டாலர் வேல்யூ வந்து இறங்கவே கூடாது. ஆனால் இந்த டாலர் வேல்யூ எதை மையமாக வைத்து இருக்குதுன்னா அந்த ஒபேக்ன்ற ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது யார் உருவாக்குனான்னா ஈராக்கில் உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கியதற்கு முக்கியமான காரணமே சதாம் ஹுசேன் அவர்கள் தான். அவர் உருவாக்கும் பொழுது ஒரு 4-5 கண்ட்ரி மட்டுமே அது உறுப்பினராக இருந்தார். அந்த பணத்தை பூரா வந்து நீங்க வந்து இதுல வைக்கல, டாலர்ஸ்ல வைக்கல. அந்த பெட்ரோலியத்தை எதுல வைக்கலாம்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி மணில திராம்ஸ்ல வைக்கலாம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அது ஈரான் வந்து மற்ற கண்ட்ரிலாம் வந்து அமெரிக்காவோட ஒத்து போகுது. ஆனா அவன் என்ன சொல்றான், ஈரானு டாலர்ன்றது எனக்கு சாதாரண பேப்பர், பாத்ரூம் பேப்பரு அப்படின்ற மாதிரி அவங்க கொள்கை கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இதனால தான் கடந்த 28ஆம் தேதி அட்டாக். நம்ம வீட்டுகளில் இங்கேயே உங்களுக்கு வந்து இப்போ சிலிண்டர் கிடைக்கல. எல்ஜி சிலிண்டர்ஸ்லாம் இப்போ வந்து தட்டுப்பாடுல இருக்கு. பெங்களூர்ல டோட்டலா இப்போ க்ளோஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்ப அவ்வளவுக்கு ஒரு சிக்கல் அங்க வார் வந்து இங்க உருவாகுது. ஆனா அமெரிக்காக்காரனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இஸ்ரேல் இயக்குவதே அமெரிக்கா தானே. அமெரிக்கா தானே ஆயுதங்கள்லாம் கொடுக்குது. எல்லாமே இஸ்ரேலியை வந்து இயக்கி கொண்டிருப்பது அமெரிக்கா. அமெரிக்கா நேரடியாக போய் அட்டாக் பண்ணாமல் இஸ்ரேல்ன்ற பேரில் அட்டாக் பண்ணது யாரும் ஆண்டவன் அவருக்கு இருந்தானா அவன் போய் சொல்லுவானா போய் அவங்கள போய் சண்டை போடு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, கடவுளின் பெயரால் இவர் கலவரம் செய்கிறார்கள். டார்கெட் பண்ணும்போது திசை மாறும்ல. சிலரை போய் இவங்க அடிக்கிறாங்களே, அடிக்கும்போது அது திசை மாதிரி வேற பக்கத்து உள்ளே விழுந்துருக்குல்ல. அப்படி தான் வந்து பஹ்ரைனில் வந்து 8 பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னா ஒரு பெண்மகள், இந்திய பெண்மகள் இறந்து போயிட்டாங்களாம். அப்போ இந்தியா அதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணணும்ல. துபாய் விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் விழுந்து நொறுங்கியதில் இந்தியர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழன் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நமக்கே தெரியும் இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து வார்ல அவங்க எவ்வளோ வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் கால்டு சோ கால்டு வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரியாக அங்கே பார்க்கப்பட்டது. ஐ திங்க் யூ வில் பி த ரைட் பர்சன். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து துபாயில் மோர் தென் இயர்ஸ் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இல்லை நீங்கள் தங்கின இடம் அங்கே எங்கேயாவது குண்டுகள் விழுந்திருக்கா? உங்களோட அங்கே யாராவது காண்டாக்டில் இருக்காங்களா? இப்போ அங்கே இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்றத உங்களால் ஷேர் பண்ண முடியுமா சார்? அதாவது ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலே நான் அங்கே இருந்தேன் துபாயில். சரிங்களா? 95லேருந்து நான் அங்கே தான் இருந்தேன். அதில் வந்து நான் துபாய் மட்டுமல்ல, அங்கே துபாய்ன்றது ஒரு நாடு. அது வந்து அதாவது யுஏஇயில் இருக்கிற ஒரு நாடு. 7 நகரங்கள் அங்கே இருக்கு. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜரா, கொர்ஃபாகான், ராசல் கைமா, உமல் குயின் இப்படின்னு ஒரு 7 நாடுகள் சேர்ந்தது தான் அது வந்து யுஏஇ. அது 1970க்கு பின்னாடி தான் உருவாக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் வந்து அங்கேயும் பயங்கரமான வறுமைகள். பெட்ரோலை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அங்கேயும் வறுமைகள். நான் அப்படிப்பட்ட அரபியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அவங்களாம் கருப்பு அரபின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ரொம்ப வறுமையில் வாழ்ந்த காலகட்டத்தில் எனக்கு விளக்கமாக கொடுப்பார்கள். அந்த கண்ட்ரி மட்டுமல்ல, நான் பஹ்ரைன் போயிருக்கிறேன். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற குவைத்ன்ற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன். அதே மாதிரி கத்தார்லாம் அதிகமான இப்போ அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் நம்ம பேசின வரைக்கும் பெருசாக வந்து ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கேட்டுக்கிறீங்க. அது யாரும் பொருளையாக வந்து பேசிட வேண்டாம். மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது எல்லாமே ஒரு இஸ்லாம் கண்ட்ரி தான். ஈரான் உட்பட, ஈராக் உட்பட, நான் சொன்ன எல்லா கண்ட்ரிகளுமே, நீ சொன்ன மாதிரி மிடில் ஈஸ்ட் எல்லாமே ஒரு அரப் கண்ட்ரி தான். இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒன்றும் மக்களுக்குள்ளே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த நாட்டில் வந்து நல்லா கேட்டுக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதாவது கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு தத்துவம் சொல்லாப்புல. என்ன தத்துவம்னா, பெரிய பெரிய முதலாளிகளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்திலேயுமே ஒரு பொருளாதார நலன் அடங்கியிருக்கு. யாரு? முதலாளிகள். இப்போ உலகத்திலேயே பெரிய முதலாளி யாருன்னா அமெரிக்காக்காரன் தான். அவன் தான் வல்லரசு. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா அவனுடைய டாலர் வேல்யூ என்றைக்குமே மேலே வைக்கணும்.
அந்த டாலர் வேலி வந்து இறங்கவே கூடாது. ஆனால் இந்த டாலர் வேலி எதை மையமாக வைத்து இருக்குதுன்னா வெறும் உழைப்பை மட்டும் மையமாக வைத்து இல்லை, சில வந்து ரிசோர்ஸ் எங்கெல்லாம் பெட்ரோல் அதிகமாக கிடைக்கிறதோ அதை வச்சு தான் அவங்க வந்து கணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெட்ரோல்லாம் எங்கே உருவாகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக கல்ஃப் கண்ட்ரியில் தான் எல்லாமே. எங்கே இருக்குது? கல்ஃப் கண்ட்ரியில் அதிகமானது. சவுதி அரேபியா தான் உலகத்திலே 2வது இடம். வெனிசுலான்னு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் உலகத்திலே நம்பர் 1. அந்த அதிபரையே தூக்கிட்டாங்க அலக்கா. இப்போ அங்கேருந்து அந்த அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே, இப்போ அமெரிக்கா வந்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து வார் நடத்துறதுக்கான இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா, கோல்டுக்கும் பஞ்சம் இல்லை. இப்போ உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து இந்த எல்லா இந்த கண்ட்ரிகள் எல்லாம் சேர்ந்து ஒபேக்ன்ற ஆர்கனைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது யார் உருவாக்குனானா ஈராக்கில் உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கியதற்கு முக்கியமான காரணமே சதாம் ஹுசேன் அவர்கள் தான். ஓகே சார். அவர் உருவாக்கும் பொழுது ஒரு 4-5 கண்ட்ரி மட்டும்தான் அது உறுப்பினராக இருந்தார்கள். ஓகே. அந்த பணத்தை பூரா வந்து நீங்கள் வந்து இதில் வைக்கல, டாலர்ஸில் வைக்கல. அந்த பெட்ரோலியத்தை எதில் வைக்கலாம்னு அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரி மணியில் திராம்ஸில் வைக்கலாம், இல்லாட்டினா யூரோ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்கா வந்து இந்த ஒபேக்கை வந்து ஒழிச்சாத்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏன் அந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா இதான் முக்கியமானது. இந்த பெட்ரோல் உருவாகிறதுலேயே நம்பர் 1 யாருன்னா வெனிசுலா. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரி. நம்பர் 2 சவுதி அரேபியா. நம்பர் 3 யாருன்னா ஈரான். நம்பர் 4 கனடா. நம்பர் 5 தான் ஈராக். ஈராக்கு 5வது இடம் தான். அதே மாதிரி 6வது UAE, 7வது குவைத்து, 8வது ரஷ்யாலையும் பெட்ரோல் கிடைக்குது, ரஷ்யா. 9வது USA, 10 வந்து லிபியா. இதுதான் 10 டாப்பஸ்ட் கண்ட்ரி ரைட்டா பெட்ரோலியம் உருவாக்குவதில். ஆனால் அந்த காலத்திலேயே சதாம் ஹுசேன் இது உருவாக்குனார் பார்த்தீங்களா, ஒபேக் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குனார் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் சிக்கல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பெரிய சிக்கல்லாம் இல்லை. இது உருவானதுமே ஆகா இவங்க பெட்ரோலை பூரா வந்து இவங்க மற்ற ஒரு மணி வேல்யூவில் சேர்க்க போகிறாங்க, அப்போ நம்ம டாலர்ஸ்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சதாம் ஹுசேன் பெரிய பெரிய ரசாயன வெடிகுண்டுகள்லாம் வைத்திருக்கிறான்னு சொல்லி வார் தொடுத்தாங்களே. நம்மளாம் வேடிக்கை பார்த்தோமா நாம இல்லையா? யுனைடெட் நேஷன் கூட அமைதியாக இருந்துச்சுல, அங்கே போய் அவங்க பிடிச்சாங்களே, எங்கேயாவது வந்து அது ஆயுதத்தை கண்டுபிடிச்சாங்களா? அப்போ ஒழிச்சது காரணம் என்னன்னா, எப்படி அந்த கார்ல் மார்க்ஸ் அந்த லெனின் சொன்ன அந்த கருத்து தான். அவங்களுடைய பொருளாதார நலன். அமெரிக்கா தானே பெரிய அதாவது சர்வதேச தாதாவாக இருக்கிறாங்க, நமக்கு கீழே எவனுமே பெருசாக வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த வார் நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி யார் சிரியாவை அடித்தாங்க, நான் இருக்கா எஜிப்தில் குழப்பத்தை உருவாக்குனாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு ஒற்றுமையாக வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். மேற்கொண்ட பிறகு அவர் இறப்புக்கு பிறகு முதல்ல ஈரான் ஈராக் வரை நடக்கும். அதற்கு பிறகு இவர்கள் இப்போ கட்டமைக்கிறாங்க, திருப்பி ஒபேக்கை வந்து நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. யார்? ஈரானுடைய முயற்சியால். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அது ஈரான் வந்து மற்ற கண்ட்ரிலாம் வந்து அமெரிக்காவோட ஒத்து போகுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஈரானு டாலர்ன்றது எனக்கு சாதாரண பேப்பர், பாத்ரூம் பேப்பரு அப்படின்ற மாதிரி அவங்க கொள்கை கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இதனால தான் கடந்த 28ஆம் தேதி அட்டாக், வேற ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணெய்க்காகவும் எண்ணெய்க்காகவும் இந்த காசுக்காகவும் தான் மக்களை கொலை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்கிறேன், முக்கியமான கருத்து. நீ UAE பற்றி கேட்டீங்க, பட் இந்த வரலாறு மூல பேசிக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த அட்டாக் நடந்ததுமே அங்கே என்னன்னா ஒரு 14 மாதமா இல்லை 14 வருஷமானு தெரியல, ஒரு குழந்தைய வந்து இறந்து போயிருது. யாருன்னா அந்த அதிபர் இருக்காரு பார்த்தீங்கன்னா காமினி, அவருடைய பேரன் பேத்தி நிறைய பேர் சாகுறாங்க. அதுல ஒரு குழந்தை இறந்து போயிருது. அவங்க ஃபேமிலில நிறைய பேர் வந்து ரைட்டா, அவரே இறந்து போயிடுறாரு, கொலை செய்யப்படுகிறார். நல்லா பாட்டுக்கு நீ தான் சொன்னீங்க போல, வெனிசுலாவுடைய அதிபரை அவன் ஒத்து வர மாட்டான்றதுக்காக அவன் ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறான் அந்த நாட்டில் அப்படின்னு அவனை அழக்க தூக்குறாங்க. அவன் நாட்டுக்குள்ளேயே போய் கைது பண்றாங்க. இப்ப ரீசெண்டா அது. ஆனா இவனை என்ன பண்றாங்கன்னா இவர் என்ன பண்றாங்க, நேர போய் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி கொலையே பண்ணிடுறாங்க குடும்பத்தையே. இந்த நேரத்தில் தான் நான் ஒரு கருத்து சொல்ல வர்றேன். இதெல்லாம் என்னன்னு தெரியல. நாஸ்டடமாஸ் அப்படின்ற நீ ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து எப்படின்னா சொன்ன எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நடக்குதுன்றாங்க. அதில் அவர் இந்த வார பற்றி என்ன சொல்கிறாரு நாஸ்டடமாஸ், குறிப்பாக ஒரு குழந்தை இறப்புக்கு பிறகு நல்லா பாருங்க, ஒரு குழந்தை மட்டுமில்ல பல குழந்தை இறந்தாங்க. அவங்க ஒரு பள்ளி குழந்தைகள் இருக்கிற இடத்தையும் அட்டாக் பண்ணாங்க. ஏறக்குறைய ஒரு 140 குழந்தைகள் இறந்து போச்சுன்னு ரிப்போர்ட்டு யுனைடெட் நேஷனே சொல்லுகிறது. அதுக்கு பின்னாடியே அது பெரிய பிரச்சனையாக வருது. அவரும் அதைத்தான் அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. 1700களிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி குழந்தை இறப்புக்கு பிறகு ஒரு பெரிய வார் உருவாகும். அந்த வார் வந்து 7 மாதம் நீடிக்கும்.
அது எவ்வளோ உண்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈரானுடைய அந்த காமினி இறந்தார்ல, அதுக்கடுத்து அவருடைய பையன் முஸ்தபா காமினி வந்து இப்போ பதவி ஏற்கிறார். அவருக்கு வந்து சப்போர்ட்டாக யார் இப்போ பேசுகிறாங்கன்னா ரஷ்ய அதிபர் சப்போர்ட்டாக பேசுகிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு பேசுகிற இன்னைக்கு என்ன இது வந்து இன்னைக்கு 11ஆம் தேதியா 10ஆம் தேதி அன்னைக்கு 10ஆம் தேதி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் இப்போ பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்போ வார் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இஸ்ரேலை வந்து இப்போ மழை பொழிந்து கொண்டு இருக்குதான். இப்போ நம்ம பேசுகிற அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னே ரிப்போர்ட்டு வெளியில் தெரியல அப்படின்னு இப்போ யாருடைய கை ஓங்குதுன்னா ஈரானுடைய கை ஓங்குது. சரி, இப்போ நாஸ்ட்ரமஸ் என்ன சொல்றாருன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது. அவர் அந்த காலத்தை கணிச்சிருக்கிறாரு. ஏறக்குறை இவர்கள் கைதான் ஓங்கும்ன்றாங்க. இப்போ என்ன சிக்கல்னா இவர் நினைச்சது இது சண்டை போடவே அவன் பயந்துருவாங்க, காமினி இறந்ததுமே இது பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு அமெரிக்கா தப்பாக ஒரு கணக்கு போட்டுருச்சு. ஆனால் இப்போ இந்த வார் இப்போ ஏன் தொடருதுன்னா இவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பேஸ்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடிக்கும்போது அங்கே பதட்டமாகுது. பதட்டமாகி இப்போ அங்கே பெட்ரோல்லாம் எல்லாம் பாதிப்பாகுது. இதைத்தான் அமெரிக்கா விரும்புது. டீசல் பாதிப்பாயிருச்சு. இப்போ நம்ம வீட்டுகளில் இங்கேயே உங்களுக்கு வந்து இப்போ சிலிண்டர் கிடைக்கல. எல்ஜி சிலிண்டர்ஸ்லாம் இப்போ வந்து தட்டுப்பாடுல இருக்கு. பெங்களூர்ல இப்போ டோட்டலாக இப்போ க்ளோஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி. அப்போ அவ்வளவுக்கு ஒரு சிக்கல் அங்கே வார் வந்து இங்கே உருவாகுது. ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நமக்கு இங்கே சிலிண்டர் விலை ஏற்றிருக்காங்களே, இதெல்லாம் கூட. ஆமாப்பா, அதுதான் அந்த அட்டாக்கிங் காரணம் தான். அதனால இப்போ அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்போ இதுலேருந்து என்னன்னா உலகம் பூரா ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும். அது ஏன்னு காரணத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க, யாரும் பேசுனதில்லை. இந்த எபிஸ்டின் ஃபைல்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சர்வதேச தாதா மாட்டியிருக்கிறார். இந்த சர்வதேச தாதா கூட நியூஸ்லாம் வெளியில் வரக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்களே. ஈரான் ஒன்றும் அட்டாக் பண்ணல. ஈரான் மேலே திடீர்னு குண்டு போட்டது யாரு? இப்போ நல்லா நான் இருக்க நீங்களே பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்ஸ்டின் ஃபைலை பற்றி தான் பேசிக்கிருந்தீங்க. நான் இருக்கா? ஆமாம் சார். இப்போ எங்கேயாவது அதை பற்றி பேசுறீங்களா? அது மறந்தே போயிட்டோம் சார். இப்போ யாருமே பேசுறது இல்லை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரை பற்றிய சில செய்திகள்லாம் எப்ஸ்டின் ஃபைலில் வெளியாகி கொண்டிருந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அது செய்தியாக வரல. ஏன் வரேன்னா அதை விட இது பெரிய கோடு, சின்ன கோடுக்கு பின்னாடி இது பெரிய கோடாயிருது. ஆனால் இப்போ உலகம் பூரா இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, இது அயோக்கிய பயலுக்கு செய்கிற தவறுகளுக்கு வந்து மறைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் சாகுதுங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நமக்கு இப்போ எல்ஜி சிலிண்டர் இல்லை. இப்போ அதான் நான் பழைய கேள்விக்கு நான் வர்றேன். உலகத்திலேயே ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி, ஒரு சொர்க்க பூமி இந்தியர்களுக்கு எதுனா யுஏஇ தான். இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து அதிகமான பணங்கள் இங்க வருதுன்னா காரணம் வந்து கல்ஃப் கண்ட்ரி தான். துபாய்க்கு எல்லாருமே வந்து ஒரு டூரிஸ்ட் இது அப்படின்றதுக்காக எவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி அந்த புர்ஜ் கலிஃபால கூட அட்டாக் ஆச்சுன்னு சொல்றாங்களே சார். இல்ல அது பக்கத்துல ஒரு அட்டாக் ஆச்சு. சரிங்களா? அப்ப அவ்வளவுக்கு வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி மட்டும் இல்லாமலங்க. நான் இப்ப அங்க இருந்தேங்க. இப்ப பெண்கள்லாம் இப்ப நீங்க வந்து இங்க வந்து 2 மணிக்கு நகையை போட்டு நீங்க வெளியில போக முடியுமா? நம்ம ஊர்ல நகையெல்லாம் விட்டுருங்க சார், சாதாரண போக முடியும். ஆனா அந்த ஊர்ல வந்து நீங்க 2 மணி என்ன, 1 மணி என்ன, 12 மணி என்ன, இல்ல விடிய காலம் 3 மணி என்ன, ஒரு பெண் துபாய்க்குள்ள போயிட்டு எந்த சேதாரம் இல்லாமல் வர முடியும் வீட்டுக்கு. மகாத்மா காந்தி சொன்னார் பார்த்தீங்களா, என்னைக்கு ஒரு பெண் நல்ல நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக நள்ளிரவில் சென்று கொண்டு எந்த சேதாரம் இல்லாமல் வீடு திரும்புகிறதோ அப்போதுதான் இந்தியா உண்மையான சுதந்திரத்தை அடைந்ததுன்னு சொன்னார்ல. அது வந்து நீங்க துபாயில போய் பார்க்கலாம். அவ்வளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு என்ன போச்சு, எல்லாரும் இப்போ போட்டு விட்டாங்கல்ல. இப்போ என்ன ஆகி போச்சு, யாரும் அங்கே நிம்மதியாக இல்லை. இப்போ என் நண்பரே ஒருத்தர் வந்து வந்தாப்புல, அரங்கநாதன் வந்தாப்புல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, துபாய் இப்போ நல்லா இருக்கு, திருப்பி பழைய மாதிரி பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் வாங்க ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே ரொம்ப மோசமாயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரியும், நான் 25 ஆண்டுகள் இருந்தோம்ல, ஒரு நாள் ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு திருட்டு நடந்துருச்சு, இல்லை ஒரு கொலை நடந்துச்சு, இல்லை ஒரு கொள்ளை நடந்துச்சுன்னு எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லைங்க. அப்படி நடக்கவே நடக்காது. போலீஸ் வந்து உங்கள்கிட்ட நண்பர்களாக பழகுவாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே போலீஸ் வீட்டுக்கே வருவாங்க, என்னங்க பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக ஷார்ஜா எல்லாம் எங்கேயுமே ட்ரக்ஸே இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா மதுவை ஒழிக்க வேண்டும்னு, அதெல்லாம் அப்பயே அங்கேயே ஒழித்திருக்கிறாங்க. உலகத்திலே எனக்கு தெரிய ஷார்ஜா தான் எந்த மதுவுக்களும் சரி, எந்த வகையான அந்த தவறான செயல்பாடுகள் இல்லாத ஒரு நகரம். அவ்வளோ ஒரு புனிதமான நகரம் கூட சொல்லலாம். இன்றைக்கி அது பூரா எல்லாமே நாசமாக போச்சு டோட்டலாகவே. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த யுஏயோட மொத்த பாப்புலேஷன் வந்து 11.35 மில்லியன். மொத்த பாப்புலேஷன் இவ்வளோ தான். 1 மில்லியன் உங்களுக்கு தெரியும், 10 லட்சம். வெறும் 11.35 நீ கணக்கு பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து எமிரேட் லோக்கல்ஸ் எவ்வளோ தெரியுமில்ல, வெறும் 1.31 மில்லியன், வெறும் 15 விழுக்காடு. மிச்சம் 85 விழுக்காடு
வெளிநாட்டவர்கள். அந்த 85 விழுக்காடுல 50% இந்தியர்கள், அந்த 50% தமிழர்கள், குறிப்பா தமிழர்களும் மலையாளி. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் வந்து ஏறக்குறைய 40% மேல, ஏறக்குறைய 5 மில்லியன் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. 11.35 மில்லியன்ல மொத்த பாப்புலேஷன்ல 5 மில்லியன் யாரு? இந்தியன்ஸ் மட்டுமே. அப்ப நீ கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றது UAE மட்டும், அப்படியே கத்தார், அப்படியே குவைத்து, அப்படியே பஹ்ரைன். இன்னமும் சொல்ல போனா இந்த வார் வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக நடந்ததை போலதான் நம்ம இந்திய மக்கள் தானே அங்கே இருக்கிறாங்க. அப்போ பாரத பிரதமர் இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, என்னமோ ஒரு கருத்து சொன்னீங்களே இன்று ஆரம்பிக்கு முன்னாடியே, அது உண்மைதான். அதாவது இப்போ இந்தியா நினைச்சுன்னா இந்த வாரம் நம்ம நிப்பாட்டலாம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், யார் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் வாரம் நிறுத்துன்னா பயப்படுவாங்க. ஆனால் இப்போ ரஷ்ய அதிபர் புத்தினா அவர் இப்போ வந்து சொல்லிட்டாப்லையா, நான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். சைனாவும் சொல்லிருச்சான், நான் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண. இப்போ அது ஒரு சிக்கல்ல இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முழுக்க வேறு யாருமே இல்லைங்க. நான் குற்றம் சுமத்துறேங்க. அமெரிக்காவுடைய அந்த அடாவடித்தனம் தான், நம்ம வல்லரசு நாடு அப்படின்ற அந்த ஏகாதிபத்திய எண்ணம் தான். அதனால அப்பாவி மக்களை கொலை பண்றாங்க. இப்போ இது என்ன, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த பேசஸ்லாம் வந்து US பேஸ் தானே சார், இவங்களோட டார்கெட் எல்லாம் அதுதான் அப்படின்னு சொல்றதுனால இப்போ USல இருக்கிறவங்க, ஐ மீன் இந்த ட்ரம்ப் வந்து இமீடியட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அங்க இருக்கிற அந்த பேசஸ்ல இருக்கிற அந்த US பீப்புள்லாம் தயவுசெய்து வெளியில வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா சவுதி அரேபியாவால அவங்களெல்லாம் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால வெளில வந்துட்டாங்க. இப்போ இவங்க ஊர் மக்களை மட்டும் சேவ் பண்ணி வெளில கூட்டிட்டு போறாங்களேன்ற ஒரு கேள்வி கூட இங்க. அது மட்டுமல்ல, அவருக்கு உள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஊர்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க வாருக்கு போகாதீங்க, அங்கே உள்நாட்டு யுத்தம் வர்ற அளவுக்கு அந்த, அதாவது மிலிட்ரி மேனே, நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் சாகணும், நம்ம நாட்டுக்காக சாகலாம், எதுக்காக வந்து கல்ஃப் கண்ட்ரியில் போய் நம்ம செத்து சாகணும்ன்றக்கா. நீ சொன்ன உண்மைதான். இப்போ அவங்களாம் வர சொல்லிட்டாங்க. ஏன் வர சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒத்துழைப்பு வழங்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஆனால் வார ஆரம்பிச்சது யாரு? இவங்க தான் சார். அப்போ அதுக்கு இதை அனுபவிச்சு தானே ஆகணும். வார ஆரம்பித்தது இவர்கள் தான். அவங்க ஒன்றும் அடிக்கல. இப்போ நல்லா எடுத்து பாருங்க, ஈராக்குக்குள்ளே போய் அங்கே போய் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனால் பொந்துக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வந்தார் சதாம் ஹுசேன். கடைசியில் தூக்கு போட்டாங்களா போடலையா? ஆனால் கண்டுபிடிச்சால கெமிக்கல் வெப்பன்ஸு எதுவும் இல்லை. ஈராக்கில் இருக்கிற பெட்ரோலை பூரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே இப்போ உண்மை. இப்போ ஈராக் பெட்ரோல் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, ஈரானில் தான் அதிகமாக இருக்கிறது, உலகத்திலேயே நல்ல அதிகமான இது அங்கே தான் கிடைக்குது அப்படின்றதுக்காக இப்போ அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ ஈரான் மட்டும் ஒத்து போய் இல்லைங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து டாலர்ஸோட ஒத்து போகிறோம் அப்படின்னா வார் எப்பே நின்றுருக்கு, வாரே வந்திருக்காது. இப்போ என்னன்னா அவங்க வந்து தன்மானத்தோடு இருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் பழைய உலக வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் மக்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படி தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு வந்து போர் திறன் நம்ம வந்து வலிமையானவர்கள்னு சொல்கிறோம்ல, அதே அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. அவங்களும் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆனால் மற்ற கண்ட்ரி எல்லாமே ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா, நமக்கு தேவையில்லாமல் வரட்டு கௌரவம் தேவையில்லை, மக்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும் அப்படின்றனால தான். உங்களுக்கு டாலஸ்ட் டவர் எங்கே இருக்குது? துபாயில் தான் இருக்குது. டாலஸ்ட் டவர் மட்டுமல்ல, பெரிய ஷாப்பிங் மால், லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால் துபாயில் தான் இருக்குது. நீ என்னமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ மணி வெளி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருப்பது. நான் போகும்போது 95லாம் எவ்வளவுன்னா 10 ரூபா, இன்றைக்கெல்லாம் 25 ரூபாய்க்கு போயிடுச்சு. 10 ரூபாயிலேருந்து எங்கே போயிடுச்சு? 25 ரூபா. அது என்ன அர்த்தம்னா ஒரு டாலருடைய மதிப்பு. எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார். இந்த இஸ்ரேல் இப்போ தானே சார் பாலஸ்தீனோட எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை போட்டு முடிச்சாங்க. அவங்களுக்கு எங்கே சார் இவ்வளோ எனர்ஜி கிடைக்கிது? திருப்பியும் போர் நடத்திக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல்ன்றது பேருங்க. இஸ்ரேலை இயக்குவதே அமெரிக்கா தானே. அமெரிக்கா தானே ஆயுதங்கள்லாம் கொடுக்குது. எல்லாமே இஸ்ரேலை வந்து இயக்கி கொண்டிருப்பது அமெரிக்கா. அமெரிக்கா நேரடியாக போய் அட்டாக் பண்ணாமல் இஸ்ரேல்ன்ற பேரில் அட்டாக் பண்ணது யாரும் ஆண்டவன் அவர் தெரிந்தானா அவன் போய் சொல்லுவானா போய் அவங்கள போய் சண்டை போடு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, கடவுளின் பெயரால் இவர் கலவரம் செய்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமானது. இப்போ பாருங்க, மனிதன் நிம்மதியை வாழ முடியல. ஆமாம் சார். இப்போ நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து சபாஸ் ஷெரீஃப் அவர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, 2 வாரத்துக்கு நோ காலேஜஸ், நோ ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருமே வேலை செய்யுங்க. ஏன்னா 20% அவங்களுக்கு பெட்ரோல் பிரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் கூட போகும்போது நமக்கு வந்து நல்லா கேட்டுக்கு, இன்னைக்கு வந்து சிலிண்டர் இல்லையா, நாளைக்கு பெட்ரோல் இல்லாமல் போகும், நாளைக்கு பெட்ரோல் டீசல் இல்லாமல் போகும். இப்போ எல்லாமே இல்லாமல் போச்சுன்னா பழைய ஊரடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் அது மாதிரி இப்போ வந்து இது ஒரு புதிய கொரோனாவை உருவாக்கி விட்டார் யார்? ட்ரம்ப். அதே உண்மை. அன்னைக்கு கொரோனான்ற பேரில் நம்ம வீட்டிலே அடைஞ்சோம்ல. இப்போ உங்களுக்கு சிலிண்டர் வர நீ எப்படி சாப்பிடுவீங்க? இப்போ திருப்பி பழைய போய் நம்ம தான் மறந்து போயிட்டோமே.
பழைய விறகடுப்பா விறகடுப்புலாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலையே. அதை வச்சுல இப்போ நம்ம சமைக்க வேண்டியது வரும். ஃபிளாட்ஸ்ல எங்க சார் விறகு அடுப்பெல்லாம் வச்சுட்டு சமைக்கிறது? அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அது எல்லாருக்குமே ஒரு பயம். இப்போ எல்லாருக்குமே சார், இப்போ நம்ம இங்க இந்தியனோட ஒரு எக்கானமி பத்தி பேசும்போது மக்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல சார்? மக்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம மக்கள் வந்து பூரா இங்கே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எனக்கு தெரியவே பல நண்பர்கள் வந்து இப்போ இங்கே லாக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வேலைக்கும் போகலையாம், வீட்டிலே இருக்கிறாங்களாம். ஆனால் ஒன்றும் ஊர் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் பஹ்ரைனில் மட்டும் ஒரு 29 வயது ஒரு பெண்மகள் இறந்து போயிட்டாங்கன்னு இப்போ செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம இன்டர்வியூ ஆரம்பிப்பதற்கு முன்னால். ஏன்னா இப்போ வந்து அவங்க பேஸை தான் அடிக்கிறாங்க. பேஸை அடிக்கும்போது கொஞ்சம் திசை மாறுபடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லா அட்டாக்குமே ஈரான் வந்து முறையாகவே செய்கிறாங்க. யாரையும் பொதுமக்களையோ இல்லை இவங்க செஞ்ச மாதிரி குழந்தைகளோ அவங்க செய்யலை. அவங்க செய்கிறது எல்லாமே அமெரிக்காவுடைய பேஸை காலி பண்ணுறாங்க. அதை டார்கெட் பண்ணும்போது திசை மாறும்ல. சிலதை போய் இவங்க அடிக்கிறாங்களே, அடிக்கும்போது அது திசை மாதிரி வேற பக்கத்து உள்ளே விழுந்துருதுல. அப்படி தான் வந்து பஹ்ரைனில் வந்து 8 பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னா, ஒரு பெண்மகள், இந்திய பெண்மகள் இறந்து போயிட்டாங்களாம். அப்போ இந்தியா அதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணணும்ல. இப்போ நான் திருப்பி உங்கள் பழையதுக்கே வரேன். இந்த நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதனால வந்து ஒரு பெரிய ஒரு அழிவை வந்து அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். அமெரிக்கா வந்து அவர் சொல்கிறது வந்து ஏறக்குறைய உண்மை மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து நல்லா கேட்டது முக்கியமான நாஸ்ட்ராடமஸ் யாருன்னு சொன்னால் தானே மக்களுக்கு புரியும். கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுறாருன்னா 1755 ஜூலை 1 ஒரு நண்பர் வந்து பார்க்குறாரு. நான் வந்து நாளை காலையில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கு நீ வந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. இவருக்கு வந்து ஒரே டவுட் ஆச்சு, என்னங்க அப்படின்னு. நாளைக்கு நீ இங்கே வா, நான் இருக்க மாட்டேன்னு அவர் நினச்சிக்காரு. சரி, வெளியூருக்கு போயிருப்பார் நினச்சிக்கிட்டு வந்து காலைல பார்க்குறாரு, செத்து கிடக்கிறாரு. செத்து கிடந்தது மட்டுமல்லாமல் இதை பூரா அவர் முன்னாடி எழுதியிருக்கிறாரு. நான் இப்படி இத்தனை வருஷத்தில் இப்படி நான் இறந்து போவேன்னு. இறந்து போன பிறகு அவர் இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னார்ல, நடந்து கொண்டே இருந்துச்சுல. அதனால இவருடைய கல்லறை உடைச்சி பார்க்குறாங்க ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு. ஏன்னா அவருடைய மண்டையோட எடுத்து அதுக்குள்ளே ஒயினை கலந்து குடித்தோம்னா நம்மளும் தீர்க்க தரிசி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் உடைக்கும் பொழுது அவர் கழுத்தில் ஒரு டாலர் கடந்திருக்கு. அந்த டாலரில் என்னன்னா அவர் இறந்தது 1755, கரெக்டாக 200 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்த்துக்கிறங்க. அந்த ஆண்டை வந்து அதில் எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்க என்னைக்கு திறந்தாங்களோ அந்த ஆண்டு அந்த டேட்டு அப்படியே இருந்திருக்கு அவர் டாலரில். அவங்க பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் பாடியை திறந்து பார்த்தா எலும்பு கூட்டில் அப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் ஓடி போயிட்டாங்களாம். அதையும் அவர் பாட்டில் எழுதியிருக்கிறாரு. அந்த வரிசையில் தான் ட்வின் டவர்ஸ் அடித்தாங்களே அதை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி டயனான்னு ஒரு பெண்மகள் இறந்தாங்கல்ல அதை எழுதியிருக்கிறாரு. அதுமாதிரி இந்தியா எப்போ சுதந்திரம் அடையும் அதெல்லாம் எழுதியிருக்கிறாப்புல. அதுமாதிரி நம்ம ஈழ பிரச்சனையும் எழுதியிருக்கிறாப்புல. அங்கே ஒரு பெரிய தலைவன் வந்து அழித்தொழிக்கப்படுவார் அப்படின்னு எழுதியிருக்கிறாப்புல. அது மட்டுமல்ல, அது ஒன்றதான் தமிழர்களுக்கு சம்பந்தமாக எழுதப்பட்டது. அது என்னமோ அதுக்குள்ளே போனோம்னா தனியாக ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், 3 கடல்கள் சேர்கின்ற இடத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாகுவான், அந்த தலைவன் உலகத்தையே ஆட்சி புரிவான் அப்படின்னு நம்ம குமரிக்கண்டத்திலேருந்து சொல்கிறாரு. அதை நம்ம ஒரு நாள் தனியாக அதை பற்றி பேசுவோம். நான் இந்த கருத்துக்கு மட்டும் வரேன். அவர் வந்து அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரை பற்றி சொல்கிறாரு. இந்த வார் வந்து ஒரு குழந்தைகளுடைய இறப்புக்கு பிறகு இது உருவாகும், இது உருவாகி 7 மாதம் நீடிக்கும். அப்போ ஒரு சர்வதேச நாடு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அதனால் இதை படிச்சுட்டாவது அவர் கொஞ்சம் மூளை வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு நல்ல அமைதியான ஒரு நாடு UAE, பஹ்ரைன், கத்தார்லாம் சின்ன ஊருங்க. கத்தார்லாம் நம்ம சென்னை அளவு தாங்க இருக்கு மொத்தம். யாரோடையும் எந்த பிரச்சனையும் போய் கூட நம்ம பார்த்ததே கிடையாது சார். இங்க பாருங்க, அங்க வந்து நீங்க போயிருக்கீங்களா என்னன்னு தெரியல, துபாயில வந்து பெண்களை ரொம்ப மதிப்பாங்க. நம்ம சொல்ல போனா கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்ல நீ போயிருப்பீங்க? போயிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம பெண்கள் வந்து தனியா போகும்போது இப்ப நம்ம ஊர்ல பக்கத்து ஊருக்கு போனாலே எந்த ஊர் அப்படி இப்படின்னு பெண்கள் எல்லாம் கேள்வி பண்றாங்க, சாதி ரீதியா பிரச்சனை பண்றாங்க. அங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸை ரொம்ப மதிப்பாங்க. எனக்கு தெரியும் இந்தியன்ஸுகளுக்கெல்லாம் ஏதாவது சிக்கல் வந்துச்சு நம்ம பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டத்தில் சிக்கல் இருந்திருக்கு, லேபருக்கு சம்பளம் ஒழுங்காக தரலைன்னு. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் அதுக்கு சில ரூல்ஸ்லாம் போட்டாங்க. சம்பளம் ஒழுங்காக தரவில்லை என்றால் அந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. அந்த பிரச்சனை கூட எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மன்னராக இருப்பேன், அந்த மன்னர் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற ஒரு தலைவனை போல செயல்படுவேன், மக்கள் தலைவனை போல. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாரு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் கடைசியாக அங்கே இருக்கும்போது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஒரு 300 வில்லா. அது நான் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். நான் என்னைக்கும் அப்போ எப்போ வேலைக்கு போகும்போது கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் கரெக்டாக. ஏன்னா நம்ம மேனேஜர்னால எல்லாம் வந்த பிறகு கூட நான் போவேன். அன்னைக்கு 7 நேரத்துக்கு நான் ஒரு கரெக்டாக 7:45 போயிட்டேன். அங்கே போய் இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வந்துச்சு, ரேஞ்ச் ரோவர் வண்டியை தானே ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு வந்தாப்புல. வந்து பார்த்தா அந்த துபாயோடைய ஷேக்கு
வந்தவங்க எப்போ ப்ராஜெக்ட் முடிய போகுது, என்ன முடிய போட்டாங்க, அப்புறம் தான் எல்லாம் உளவுத்துறை, போலீஸு கிலீஸு எல்லாம் மப்டியில் வராங்க. அப்புறம் நானே பார்க்குறேன் என்ன ட்ராயிங் எது வந்துருக்கு. ஒருவேளை நம்ம அன்னைக்கு அந்த டயத்தில் இல்லாட்டினா வேலையை விட்டு கூட தூக்கிடுவாங்க. அது மாதிரி ரூல்ஸ் இல்லை. அவர் அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அங்கே போக எம்பசிலாம் போவாங்க, இல்லை ஹெல்த் சென்டர் போவாங்க. அங்கே ஒழுங்காக இல்லை அப்படின்னா அப்போயே வந்து வேலையை மாற்றி விட்ருவாங்க. அதே மாதிரி இதில் போவாப்புல, ஏன்னா பஸ்ஸில் ஏறி போவாப்புல. அதெல்லாம் ஒரு முதல்வன் படம் மாதிரியான ஒரு, அது சும்மா நம்ம படத்துல தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே மக்களுக்காகவே நேரடியாகவே மக்களாட்சியாக தான் நடைபெற்றது. அதனால தான் சார் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இன்னமும் வந்து ஒரு சேஃபஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு ரிச்சஸ்ட், எல்லாராலும் வந்து ஒரு பிசினஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரியா அதை பார்க்கப்படுது. அவ்வளவு சிறப்பா இருந்த அந்த நாட்டில் தான் இன்னைக்கு வந்து குண்டு மழை பொழிகிறதாம். எங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே ஒரு சவுண்டா கேட்குதான். அந்த பதட்டத்திலேயே நாங்கள் வந்து எங்கன்னு வெளியில போக முடியல அப்படின்ற. ஆனால் எந்த மக்களும் பாதிக்கல, எல்லாமே அந்த யூஎஸ் பேஸ்ல தான் போடுறாங்க. இருந்தாலும் கூட பதட்டமான சூழ்நிலை உருவாக்கியது யார்? அப்போ இப்போ இவங்கெல்லாம் எப்படி சார் வந்து யூஎஸ்க்கு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு மிரட்டி தானே வச்சிருக்கிறாங்க. இப்போ யார் இப்போ சவுதியோ இல்லை யுஏஇயோ விருப்பப்பட்டு நீங்க பேஸ் வச்சுக்கின்னு கொடுக்கல, மிரட்டி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தருணத்தில் நான் இதை சொல்றேன், நம்ம தமிழ் ஈழம் தனியாக கொடுப்பதற்கு அன்னைக்கு நினச்சிருந்தா வாங்கியிருக்கலாம். அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, மேதகு பிரபாகரனிடம் நீங்கள் இங்கே நாங்கள் ஒரு பேஸ் வைக்க எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் பேஸ் வைக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனி இடத்தை நாங்களே வாங்கி தரோம்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் பேஸ் வைக்க நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன், எனக்கு சுதந்திரம் கிடைக்கலாம், ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்குமே பிரச்சனை, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் 100க்கு 100 உண்மை. அவருக்கு இருந்த அந்த எண்ணம், அந்த தைரியம் இங்கே இருக்கிற அந்த அராப் கண்ட்ரிக்கு இல்லை. அதனால தான் அவங்க யூஏஇயில் வச்சுக்க அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கிட்ட இருந்து ஈரானில் இதில் கொடுத்துட்டாங்க. அது பேர் ஈராக்கில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்கல்ல. எல்லா நாட்டையும் இப்படி பிடிச்சனால ஈஸியாக போய் ஈரானை அடிக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் ஈரான் வந்து இன்னைக்கு வந்து வலிமையாக இப்போ அவங்க தான் அடித்து திருப்பி அடிக்கிறாங்க. அடித்த அவங்கள திருப்பி அடித்து கொண்டிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யா போரே இன்னும் முடியலையே. அதே நாட்டில் வந்து நம்ம என்ன விரும்புகிறோம், அமைதி விரும்புகிறோம். இந்த தருணத்தில் அமைதி வேண்டும் என்பதை மட்டும் நம்ம இந்த தருணத்தை சொல்ல முடியும். ஃபைன் சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக உண்மையாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இது மூலமாக புரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சார் பட் கடைசியாக ஒரு கொஸ்டினோட, இப்போது நெக்ஸ்ட்டு இது அடுத்த ஒரு லெவலுக்கு எப்படி சார் போகும்? இல்லை, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார் முடியணும்னா அமெரிக்கா விட்டு கொடுக்கணும். ஏன்னா அமெரிக்காவின் மூலமாக தான் அந்த அதிபர் செத்து போயிருக்கிறேன். அப்போ பாவம் ஓம் பக்கத்து தான் இருக்குது, பழியை நீ தான் சுமக்கணும். அதனால் அதோட விட்டு நீ மன்னிப்பை கேட்டுட்டு நீ அங்கே இருக்கிற உன் ட்ரூப்ஸ் அப்புறம் எடுத்துக்கிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவங்க வாட்டு கல்ஃப் கண்ட்ரி அவன் பொழப்ப அவங்க பார்த்துக்குருவாங்க. இது ஒன்று தான் தீர்வு. இதை விட்டுட்டு வேற எது தீர்வு? அவன் வந்து செத்துருக்கிறான்ல, அப்போ அவனுக்கு கோபம் இருக்கும்ல, அவங்க தலைவரே கொண்டுட்டாங்கல்ல. இல்லை சார், அவங்களும் வந்து கிளியராக வந்து இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த வாரம் நிறுத்த மாட்டோம். இல்லை, அவங்களும் அப்படி போகக்கூடாது. அது நிறுத்த மாட்டோம்னு நான் யாரும் சொல்றேன், ஈரானை சொல்றீங்களா, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, யூஎஸும் சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும். யுனைடெட் நேஷன்லாம் எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல. யுனைடெட் நேஷனில் இன்வால்வ் ஆகி இதை போய் காம்ப்ரமைஸ் ஆகி பேசி. ஆனால் என்ன இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேங்க, நம்ம எவ்வளோதான் ஈரானை வந்து திருப்பி அடித்தாலும் கூட வலிமையானவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஈராக் வரைக்கும் நம்ம அதானே பார்த்தோம். இப்போ இன்னமும் அமெரிக்கா முழு வீச்சில் இறங்கலையில. முழு வீச்சில் இறங்கினாங்கன்னா நீ ஒரே இதில் வந்து ஈரான்ற வரைபடமே இல்லாமல் ஆக்கிறோம். இந்தியாவுடைய இந்தியா மன்னிக்கணும், ஈரானுடைய வரைபடமே இல்லாமல் ஆக்குவது கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து ஈராக்கும் கொஞ்சம் ஈரானும் அமைதியாக இருக்க வேண்டும், யூஎஸ்ஏ அமைதியாக இருந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிரும். தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுமே இங்கே ஒரு பதட்டத்தில் தான் இருக்கோம். ஏன்னா பெங்களூர் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம பக்கத்து மாநிலம். அங்கேயே இந்த மாதிரியான ஒரு இந்த வாரம் திறந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் சாப்பாடு கிடைக்காது, சமைக்க முடியாது வீட்டில். உண்மை அதுதான். உண்மையாவே சார், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்? ஏன்னா தமிழக முதல்வர் இப்போ மீட்டிங் போட்டாரு, சிலிண்டரில் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணி பண்ண பேசிக்கொண்டு அந்த தருணத்தில் அவர் மீட்டிங் போட்டு மீட்டிங் நடத்தி யாருமே வந்து பிளாக் ஸ்டாக் வச்சு பாரத பிரதமர் இப்போ மீட்டிங் போட்டுருக்கிறாரு. இப்போ பாருங்க, அங்கே நடந்த வாரு எங்கே வந்து பாதிக்குன்னு பாருங்க. உலகமே பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார் சர்வதேச தாதா எபிஸ்டன் புகழ். ஃபைன் சார், எவ்வளோ நம்ம வந்து இதை கமெண்ட் பண்ணாலுமே உண்மையாகவே ஒரு பதட்டத்தில் தான் இப்போ எல்லாருமே இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்கும் உங்களோட நேரத்துக்கும் உண்மையாகவே ரொம்ப விரிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த தருணத்தில் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்களாம் பிறப்பிங்க வந்துருங்க, அங்கேயே இருக்காது. இப்போ பிளேன் வந்து பிறப்பிடுச்சுன்னா இங்கே வந்து இப்போ இந்தியாவில் டெவலப் ஆகி தானே இருக்குது, தமிழ்நாடு டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல. அதனால் பிறப்பிட்டு வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார். நன்றி.